பாரதி ராஜாவோட மகளுக்கும், மருமகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இப்ப ரொம்ப அதிகமாகிருக்கு. சொல்லப்போனா கடந்த வாரம் இறுதிச் சடங்கு நடந்த பிரச்சனைய விட, ஒரு படி பிரச்சனை சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சீக்கிரமா இவங்க 2 பேருக்கு இடையில எக்கச்சக்கமான வாக்குவாதங்களும், மோதல்கள் நடந்த வீடியோ கூட சீக்கிரம் வெளிவரலாம் அப்படிங்கிற மாரி இப்ப அப்டேட் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனோஜ் பாரதிராஜா இறந்ததுக்கு பிறகு, பாரதிராஜாவோட மருமகளுக்கு பாரதிராஜா என்ன மாரி சொத்துக்கள குடுக்க போறார் அப்படிங்கிற மாரி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்குதாம். பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாரதிராஜா, ஏற்கனவே பெண்கள் பெயர்ல, தன்னோட பொண்ணு பெயர்ல சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, சேத்துப்பட்டு வீட்ட மகள் ஜனனி பெயர்ல வாங்கியிருக்காரு. இது இல்லாம நீலாங்கரையில ஒரு வீடு, 9 கிரவுண்ட் காலி இடம், வலசரவாக்கத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீடுன்னு சொல்லி பல கோடி ரூபாய் சொத்து பாரதிராஜாவுக்கு இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, மனோஜ் பாரதிராஜா உயிரோட இருக்கும்போது, அந்த நீலாங்கரை வீட்டையும் 9 கிரவுண்ட் காலி கிரவுண்டையும் மனோஜ் பாரதிராஜா பேர்ல எழுதுறதுக்கு பாரதிராஜா முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா, மனோஜ் இறந்ததுக்கு பிறகு அந்த பிளான அப்படியே விட்டுட்டாராம். மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாரு. அந்த நேரத்துல பாரதிராஜாவோட மகள் ஜனனி தன்னோட அப்பாவை மலேசியா கூட்டு போயிட்டு 2 மாசம் அங்க வச்சிருந்திருக்காங்க. அப்பாவோட மைண்ட் மாறட்டும், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் பாரதிராஜாவோட மகள் நீலாங்கரை வீட்டை மனோஜ் கொடுக்கலான்னு இருந்தாருல்ல, அந்த வீட்டையும் தன்னோட பெயர்ல அப்பா கிட்ட சம்மதம் வாங்கி எழுதிக்கிட்டாங்க. இப்ப நீலாங்கரை வீடும் மகள் ஜனனி பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். இன்னொரு பக்கம் என்ன செய்தி கிடைச்சிருக்குன்னா, அந்த நீலாங்கரை வீட்ல இப்ப பாரதிராஜாவோட மருமகள், அதாவது மனோஜ் பாரதியோட மனைவி நந்தனா வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களாம். அது என்னன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மனோஜ் பாரதிராஜா ஒய்ஃப் மேல பாரதியோட மகள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வீடு எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து. இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். என்னோட அனுமதி இல்லாம எங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்ல என்னோட அண்ணன் மனைவி வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு காலி பண்ண தரபடி எனக்கு வாக்குறுதி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களாம். இதுதான் இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்குது. இதோட ஒரு பகுதியா தான் இறுதிச் சடங்கப்ப பாரதியோட மகளும் மருமகளும் அடிச்சுக்கிட்டாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, பாரதிராஜாவோட மருமகளுக்கு இறுதிச் சடங்குல பெரிய மரியாதை கொடுக்கப்படல. சொல்லப்போனா அந்த இறுதிச் சடங்குல அந்த பேரம்பேத்திகள் பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்துல கூட பாரதியோட மருமகளுக்கும் அவங்க பேத்திகளுக்கும் இடம் கொடுக்கப்படாம ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால பாரதியோட மருமகள் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் பாரதிராஜாவுக்கு இப்ப 7வது நாள் காரியம், அடுத்ததா 11வது நாள் காரியம்னு சொல்லி பல சடங்கு சம்பிரதாயம் நடத்த போறாங்க. அப்படி நடத்தப்படக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்திலுமே பாரதிராஜாவோட மருமகளுக்கும் அவங்க பேத்திகளுக்கும் எந்த விதமான அழைப்பும் கொடுக்கப்படல. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு தான் பாரதியோட மகள் வந்திருக்கிறதாவும், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த சண்டை வீதிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் இப்ப சோகமான விஷயமா தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.